இந்த முயற்சி, இந்த யோகா முயற்சி அல்லது ஆன்மீக சிந்தனை எல்லாமே எது உண்மை என்று அறிவது தான். ஏன்னா முக்கியமாக மூன்று சொற்கள் சொல்கிறோம். நான் என்று சொல்கிறோம், உலகம் என்று சொல்கிறோம், இறைவன் என்று சொல்கிறோம். முக்கியமாக மூன்று. நான் என்பது தன்னிலை, உலகம் என்பது முன்னிலை, இறைவன் என்பது படர்க்க நிலை. நான் இருக்கிறேன், நான் பார்க்குற உலகம் இருக்குது, ஏதோ என் தேவைக்கு இறைவனை நான் அழைச்சிக்கிறேன். இதுதான் எல்லா மனிதனுடைய நிலை. நான் இந்த உலகில் வாழ்கிறேன் இறைவனை துணைக்கு வைத்து கொண்டு. நல்ல கவனிக்கணும். அப்போ மூன்று அம்சங்கள். ஒன்று நான், மற்றொன்று உலகம், இன்னொன்று இறைவன். இந்த மூன்றை பற்றியும், அதாவது எது நானாக இருக்கிறது என்பதை பற்றியும், எவ்வாறு உலகம் தோன்றிற்று என்பதை பற்றியும், இறைவனா யார் என்பதை பற்றியும், அந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை வேணுமானால் மனம் என்பது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அந்த மனதினுடைய மூல நிலையான உணர்வில் அடங்கணும். அடங்கினா இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிட்டும். இந்த உணர்வுன்னு சொல்கிற போது நல்லா கவனிச்சிங்கன்னா, உணர்வுங்கிற சொல் பெயர் சொல்லா வினை சொல்லா? கேள்வி புரியுதா? வினைச்சொல். பெயர் சொல்லாகவும் ஆகும். ரெண்டும். உணர்வுனா பெயர் சொல், உணர்தல் என்று வந்தால் வினை. உணர்வு, உணர்தல். எப்போது அது வினை? உணரும் போது. நான் பேசுகிறேன், நீங்கள் சப்தத்தை கேட்குறீங்க, அப்போ நீங்கள் இப்போ என்னவாக இருக்கிறீங்க? உணர்தல் என்ற இயக்கமாக இருக்கிறீங்க. அப்படி தானே? அதாவது வினையாக இருக்கிறீங்க. புரியுதா? இல்லை. இப்போது சாப்பிட்றீங்க, நல்ல சுவையான உணவு. அப்போ அந்த உணவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுவையாக உணர்றீங்க. அப்போ உணர்றீங்கன்னு சொன்னால் அது ஒரு செயல் தானே. அப்போ நம்ம எப்போதுமே 5 புலன்கள் வாயிலாக எதையாவது என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதாவது செயல் புரிந்து கொண்டே இருக்கிறோம். அதாவது வினையாக இருக்கிறோம். ஆனால் வினை புரிபவனாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் கேட்குற கேள்வியை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறீர்கள், செயல் புரிகிறவனாக இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை தானே? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதாவது பார்வை என்ற செயலாக இருக்கிறீங்க, கேட்டல் என்ற செயலாக இருக்கிறீங்க, காலை விழித்திலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் செயலாக இருக்கிறீங்க. செயல் புரிகிறவனாக. அது யார் அந்த செயலை புரிகிறவன்? யார் பார்க்கிறவன்? பதில் சொல்லாதீங்க, நான் தூண்டிகிட்டே இருக்கிறேன். பார்த்தல் என்ற உணர்தலாக, கேட்டல் என்ற உணர்தலாக யார் இருக்கிறாங்கன்னு தெரியணுமானா நீங்கள் உணர்தலை நிறுத்திட்டு உணர்வுக்கு திரும்பணும், பெயர் சொல்லுக்கு வரணும். இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜாலங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எது உணருதுன்னு சொன்னால் உணர்வே உணருது. அது என்ன? அப்போ அங்கே உணர்வு பெயர் சொல். உணர்பவன், உணர்வு. இப்போது நீங்கள் 5 புலன்கள் வாயிலாக படர்க்க நிலை எய்தி உணர்வு எனும் உணர்தல் என்னும் செயலாக இருக்கிறீங்க. இப்போ அந்த செயலை நிறுத்தணும். அதை எந்த செயலை நிறுத்தணும்? உணர்தல் என்ற செயலை நிறுத்தணும். அதாவது பார்க்கக்கூடாது. சரி, கண்ணை மூடிக்கிட்டேன்.
கண்ணை மூடிட்டா பார்க்காம இருக்கீங்களா, பார்க்குறீங்களா? அப்புறம் உள்ளுக்கு பாவனை செய்து பார்க்குறீங்க. வீட்டை பார்த்துறீங்க, சந்தைக்கு போய் இல்லையா, அப்பவும் பார்க்குறோம். கண்ணை மூடினாலும் பார்க்குறோம். காது திறந்திருக்கு, சப்தம் தானாக கேட்கும். மூக்கு திறந்திருக்கு, எல்லாம் திறந்திருக்கு, 5 புலன்களும் திறந்திருக்கு. அப்போ வெளியில் நடக்கிற நிகழ்ச்சியினுடைய பாதிப்பின் காரணமாக இந்த உணர்தல் என்ற இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய தியான பயிற்சியின் மூலமாகவும் தற்சோதனை பயிற்சியின் மூலமாக மனதை சமநிலையில் வைக்கக்கூடிய முயற்சியின் மூலமாகவும் என்ன செய்யலான்னா, அந்த மனம் அல்லது உணர்தல் அதை நிறுத்தி கொள்ளலாம். கண்ணை மூடுறோம், பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்காம இருக்கலாம். எப்போ பார்க்காம இருக்கலாம்? நீங்கள் பக்குவம் அடையணும். கண்ணை திறந்தால் காட்சி, கண்ணை மூடுனா அகக்காட்சின்னு சொல்கிறோம். அந்த அகக்காட்சியும் இல்லாமல் காது திறந்திருக்கு, ஆனால் சத்தம் கேட்கக்கூடாது. அது எப்படிங்க முடியும்? கஷ்டம். ஆனால் அதை சாதிக்கிறோம். எப்படி? ஒன்று தியானங்கிற மனோப்பயிற்சி, ஆக்கினை துரியம் அதெல்லாம் செய்து மனதின் இயக்க வேகத்தை குறைத்து அந்த புற உணர்வுக்கு பதில் அக உணர்வு. 5 புலன்கள் வாயிலாக புறத்தை உணர்ந்த மனம் இப்போ எதை உணருது? அகத்தை உணருது, உள்ள உணருது. இந்த உள் உணர்வு என்பது முழுமையாக ஆகலை. இன்னும் ஏதோ ஒரு லைட்டாக உணர்வு கிடைக்க மாதிரி இருக்குது. அந்த காக்கா சத்தம் போடுது, கேட்குது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த உணர்வு மட்டும் 5 புலன் உணர்வு இல்லாமல் அக உணர்வு மட்டும் வேணுமானால் ஒடுங்கணும். ஒடுங்கணுமானால் நீங்கள் வெளியிலிருந்து அடங்கணும். நம்ம அடங்கலை, நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். பொருள் ஈட்டுவதற்கு, புகழ் செல்வாக்கு பெறுவதற்கு, புல இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அதை பற்றி திட்டமிடுவது, செயல்படுத்துவது, அப்படி வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? செயல் புரித்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கே இன்னும் சமாதானம் வரலை. அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா, அக உணர்வுக்குள்ளே நுழைய முடியாது. கடை உள் என்று சொன்னாங்க. உள்ளே போன்னு கூட சொல்ல, உள்ளேயும் கடந்து போங்கிறான். இந்த வார்த்தை கவனிங்க. கடை உள் என்று சொல், உள்ளுனாலேயே உள்ளே போயிட்டோம், அதையும் கடந்து போகணுமா. ஆனால் இன்னும் நம்ம உள்ளேயே போகலை. எங்கே நிற்கிறோம்? புறமணமாக வெளியிலேயே நிற்கிறோம். அப்போ புறமணமாக வெளியே நிற்காம உள்ளே போகணும். உள்ளே போனால் போகாது, உள்ளே கடறணும். 3 ஸ்டெப்பு இருக்குது. வெளியே இருந்து உள்ளே போகணும், உள்ளத்துக்கு போகணும், உள்ளத்தை கடந்து போகணும். அப்படியானால் என்ன செய்யணும்? ரெடியூஸ் யுவர் ஆக்டிவிட்டீஸ். திருப்பி அங்கே தான் வரேன். இந்த லௌகீக வாழ்க்கையில், குடும்பம் சமுதாயத்தை ஒட்டிய வாழ்க்கையில் கற்பனையாக தேவை என்று கருதி கொண்டு ஆற்றுகிற செயலை நிறுத்தணும். உண்மையான செயலை நிறுத்த சொல்லலை. விவசாயம் பண்ணணும், கற்பனையாக உண்மையாக விவசாயம் செய்யலைன்னா சாப்பாடு, துணி நெய்யணும், வீடு கட்டணும், பாரதியார் பாடின மாதிரி ஊசி பாசி எல்லாமே செய்யணும். கோயில் செய்குவோம், ஒரு பாட்டெலாம் இருக்கு இல்லையா? வெள்ளிக்கடல் மீது, வெள்ளி பனிமலை மீது கப்பல் இடுவோம். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அதை செய்வோம் இதை செய்வோன்னு இருக்கும். எல்லாம் செய்யணும். எல்லாம்னா என்ன? எல்லாம் தேவையான. ஆனால் நீங்கள் நிறைய பேர் தேவையில்லாததை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் தேவையானதை செய்கிறீங்களா, தேவை இல்லாததை செய்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு புத்தி வேணும். அந்த புத்தி இருக்கான்னு பாரு. ஆமாங்க, நமக்கு எது தேவை, எப்போது தேவை, எவ்வளவு தேவை, அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற போது பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் எவ்வாறு ஈட்டுவது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால தான் மகரிஷி வாழ்க்கை தத்துவத்தில் தேவை 3னார். ஞாபகம் இருக்கா? முதல் பாடமே உனக்கு என்ன தேவைன்னு சொல்கிறார். அடுத்தல சொல்கிறார் அது எப்படி ஈட்ட வேணும்? அறம் நின்று. திருவள்ளுவர் அதான் சொல்கிறார். அறம் பொருள் இன்பம் 3 இருக்குது. அறம் நின்று பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கோங்கிறார். ஆனால் நீங்கள் சமுதாயத்தில் யாருமே அறம் நின்று என்ன செய்யலை? பொருளை ஈட்டலை, பிறரை ஏமாத்துறோம் பல வகையில். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும், எப்போ வேணும், எப்படி கஷ்டப்படாமல் கஷ்டப்படுத்தாமல். நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. பணம் சம்பாதிக்கும் போது வித்தவுட் ஸ்ட்ரெயின். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க.
குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் போனவங்க எல்லாருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ். ஏன்னா மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம். அந்த சம்பளம் என்னெல்லாம் அவனுக்கு கொடுக்குது? ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, ஸ்ட்ரெயினை கொடுக்குது. இப்போ 2 லட்சம் வேணுமா, இந்த நோய் வேணுமா? கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஒரு மாயான ஒரு உலகம் உருவாயிற்று, முழுக்க முழுக்க மாயை. இதில் நம்ம எல்லோரும் சிக்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் தனியாக இருந்து புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் இனிமையாக உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, எவ்வளவு தேவை, அதை பெறுவதற்கு தன்னையும் பிறரையும் துன்பப்படுத்தாமல் எவ்வாறு ஈட்டுவது என்கிற டெக்னிக்கை மட்டும் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் வெற்றி அடைச்சிட்டா போதும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், தற்பெருமையில் சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன். மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய 35 வயசுக்கு முன்னாடி என்னுடைய வேகம் என்ன, 35 வயசில் மகிழ்ச்சியை சந்திக்கிறேன், அப்புறம் அந்த வேகத்தை எப்படி குறைக்கிறேன், அப்புறம் கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு ஆகும்போது வேகமே இல்லாமல் மாறுகிறேன். இப்போ 65 வயசில் வேகமே இல்லை, பேச்சில் வேகம் இருக்குது, ஆனால் நான் பேசுகிறது ஒரு செயலாக எடுக்கலை, அது நானும் பேசலை. அந்த ரிட்டன் அவுட் ஆஃப் ரிப்பன்ட். ரிப்பன்ற என்னங்க தமிழ்? அதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? மனம் வருந்துதல், மனவருந்தி திருந்துதல்னு சொல்லாமா? ரிப்பன்ட்டுக்கு 2 sides ஆஃப் ஏ காயின், 2 வருது. இப்படி பண்ணணுமேனு நினைவு கூறி தேவையில்லையே ரிப்பன் பண்ணிட்டோம். நான் செய்தது தப்பு, தேவையில்லை. தப்பு மட்டும் இல்லை, தேவையில்லை. தப்புன்னு கூட சொல்ல வேண்டாம், தேவையில்லை, செஞ்சுட்டேன், ரிப்பன் பண்ணிட்டேன், இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன், திருத்துறேன், தேவையில்லாத செய்கிறதில்லை. இப்படி நிறைய ஒரு விழிப்பு உணர்வு நமக்குள்ளே நிகழணும். இதை நீங்கள் இப்போ ரிப்பன் பண்ணணும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்த செயல்களில் எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் உண்மையில் தேவை. நான் ஏன் இந்த உண்மையில் வார்த்தையை திருப்பி திருப்பி போடுறேன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நான் சொல்லலை. நீங்கள் விவசாயம் பண்ணணும், பொருள் உற்பத்தி பண்ணணும், அல்லது பொருளை விற்கணும். ஒன்று சத்திரியனாக அல்லது சூத்திரனாக அல்லது வைஷ்ணவனாக இருக்கணும். பொருள் உற்பத்தி செய்தால் சூத்திரன், அது விற்பனை செய்தால் வைஷ்யன், அப்படி தானே? அப்புறம் யார்? அதை கட்டி காத்தா, எது உங்களையும் கட்டி காக்கணும், உங்கள் வீட்டையும் கட்டி காக்கணும். அப்போ யாராக மாறிடுங்க? சத்திரியன். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, பிராமணன். இப்போ நம்ம யாராக மாறணும் தெரியுமோ? பிராமணன்னா பூணல் போடாதீங்க, பூணல் போட்டவன் பிராமணன் இல்லை. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். இப்போ நாம் பொருள் உற்பத்தி செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், கட்டி காக்கிறோம், அந்தத்தை உணர முயற்சி பண்ணலை. அப்போ சிறுக சிறுக என்ன செய்யணும்? உற்பத்தியினுடைய தேவையில்லாத உற்பத்தியை குறைக்கணும், தேவையில்லாத வியாபாரத்தை குறைக்கணும், தேவையில்லாத ஆளுமை. அது என்னங்க தேவையில்லாத ஆளுமை? தேவையில்லாமல் ஒரு பொறுப்புத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு நான் தானு போகிறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து விட வேண்டியதெல்லாம் விட்டுக்கிட்டு உண்மையான தேவை மருத்துவம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிரம்மத்தை உணர தகுதி உடையவர்களாக மாறுறீங்க. இப்போ நம்முடைய முயற்சி தகுதி ஆக்குவது, நமது தரத்தை உயர்த்துவது. நீங்கள் தகுதி ஆனால் போதும், பிரம்மம் தானாக உங்கள் கைவசப்படும். தகுதி என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், அது என்ன தகுதி? சமாதானம். மறந்துடாதீங்க. முன்னாடி நிறைய வியாபாரம் பண்ணினேன், லட்ச லட்சமாக சம்பாதிச்சேன், இப்போ வியாபாரத்தை குறைச்சிக்கிட்டேன், வருமானம் குறைச்சிரு, ஆனால் தேவைக்கு அதிகமாக வருது. தேவை மாதம் 1 லட்சம்னு வச்சுக்கிடுங்க. 1 லட்சம் ரொம்ப அதிகம் தானே? இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன், வச்சுக்கிடுங்க, போங்க. 1 லட்சம் தேவை, 10 லட்சம் வந்துட்டு இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 5 லட்சம் தான் வருது. சங்கடப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? 10 லட்சம் வந்துட்டு இருந்தது, இப்போ 5 லட்சம் தான் வருது, ஆனால் 1 லட்சம் தான் தேவை.
10 லட்சம் வந்த இடத்துல 5 லட்சம் வந்தால் சந்தோஷப்படுவீங்களா, சங்கடப்படுவீங்களா? சங்கடப்படும். ஆனால் உங்களுக்கு தேவை 1 லட்சம் தானே, ஏன் சங்கடப்படுறீங்க? இதான் மனசு. மனசுனா என்னங்கிறத சொல்கிறேன். மனம் என்பது அப்படித்தான். அந்த மனதை நீங்கள் வெல்லணும். வெண்டுட்டீங்கன்னா சமாதானம். 10 லட்சம் வந்ததில் 5 லட்சம் தான் வருது, வரட்டுமே. 1 லட்சத்துல செலவு, அப்போது 4 லட்சம் மிச்சம். அப்புறம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தணும். சொல்கிற இடத்து பிடிக்கிறீங்களா? சமாதானப்படுத்துறீங்கன்னா. வீட்டுக்காரரு போன வருஷம் வரைக்கும் வருஷத்துக்கு 6 சாரி வாங்கி கொடுத்தார். இப்போ எத்தனை சாரி வாங்கி கொடுக்குறாரு இந்த வருஷம்? 2 சாரி. இப்போ அவருக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு கவலைப்படுறீங்க இல்லையா? படாதீங்க. பீரோவில் 55 சாரி இருக்குது. அவர் 2 சாரி வாங்கி தந்தாலும் சரி தான், வாங்கி தரலாம் சரி, சமாதானம். இப்படி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திங்கன்னா அதான் தகுதி. அந்த சமாதானம் வந்த பிறகு அப்படியே உட்காரு. தியானம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்? சும்மா இருக்கும். அதான் தியானம். குருக்கு வணக்கம் சொல்லும்போதே நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இப்போ பாருங்க, நான் வந்து புதுசாக உங்களுக்கு சம்பிரதாயத்தை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். நம்ம மண்டபத்தில் என்ன சம்பிரதாயம்? உட்காரணும், இறை வணக்கம் குரு வணக்கம் பாடணும், அப்புறம் இடம் சுற்றி மனோ சுற்றி, அப்புறம் பெற்றோர் வணக்கம், அப்புறம் குருக்கு வணக்கம். நான் என்ன பண்ணேன்? ரிவர்ஸில் வந்தேன் பாருங்க. முதல்ல குருவை எப்படி வணங்குறோம்? அதை காட்சியாக கண்டு அவரை தன்னோடு ஈர்த்து கொண்டு இப்படிலாம் டியூன் பண்ணி அப்புறம் பெற்றோரில் வணங்குறோம். இதெல்லாம் காட்சி. குருவை பார்க்குறது காட்சி. மனசு காட்சியாக உருவமாக எடுக்குது, பெற்றோர்களாக உருவம் எடுக்குது. இப்போ உருவத்தை விட்டுட்டோம். இந்த அறை முழுவதும் நிரம்பி இருக்கிற ஆற்றலுக்கு உருவம் உண்டா? இல்லை. இப்போ மனசு அருவமாக மாறுது. அந்த அருவ சக்தியை உள்ளே வாங்குது. அப்படி உள்ள டைட்டாக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆக்கினே துரியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. சரியாக செய்தீங்கன்னா. இதுக்கு பேர் தான் உள் உணர்வு. எது உணர்தல் என்ற இயக்கமாக எழுச்சி பெற்றதோ அந்த அக உணர்வை அந்த உணர்வே உணருது. நீங்கள் உணரலை. புரியுதா பாருங்க. உணர்வு பெயர் சொல், உணர்தல் வினைச்சொல், வினை கர்மா. இப்போ நீங்கள் வினையை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? அதை செய்தவனாக ஆகிடுவீங்க. உணர்தல் என்ற செயலை விட்டுட்டீங்கன்னா உணர்வனாக நீங்கள் மாறிடுவீங்க. அதான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த க்ஷணம் உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் வெறும் சூத்திரம் தான். சூத்திரம்னா தெரியுதானே? இந்த சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி? கர்மம் செய்யாமன்னா தேவையில்லாத கற்பனையான பயன் தராத. இப்போ அண்மையில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பில் கேட்ஸ், நான் அது போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறது நல்ல ஒரு அற்புதமான விஷயம். அது எல்லோரும் கட்டாயம் தெரியும். பில் கேட்ஸ் கஷ்டப்பட்டு சென்ற 25 வருஷம் 30 வருஷமாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் நம்பர் 1. அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன டிக்ளேர் பண்ணுறான்? நான் ஈட்டிய பொருள் எனக்கு பயனுடையதாக இல்லைங்கிறான். நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? அது எப்படிங்க? கோடி 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 பயன் இல்லை. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும்? 100 ரூபா இருந்தால் போதும், அல்ல 200 ரூபா இருந்தால் போதும். அதுதான் பயனுடையது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டோமோ அது பயனுடையது. இன்னைக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டோமோ அது பயனுடையது. அதான் எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அது பயனுடையது. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது பயனுடையது. 10,000 கோடி பேங்கில் இருக்குது. 10,000 கோடியை நீங்கள் உங்களுடைய அனுபவத்துக்கு செலவழிக்க முடியுமா? யாருக்கா வேணால் தூக்கி கொடுக்கலாம். 10,000 கோடியை செலவு பண்ணி நீங்கள் எதை அனுபவிக்க முடியும்? இது அவன் உணர்றான். தீர்க்க தரிசி உணர்ந்துட்டு சொல்லிட்டான். ஆகவே 98% என்னுடைய சொத்தை அறக்கட்டளைகள் இருக்கிறேன்னு எழுதி வச்சுட்டான். பயன் தரான்னு தெரிஞ்சதும் அதை அப்படியே எழுதி வச்சுட்டான். நீங்கள் யாருக்காவது என்னவாது பண்ணுங்க. ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ ஓடிட்டு இருக்கோம். இப்போ அவனுடைய அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக எடுக்கணும். காணல் நீர்
எவ்வளவு சேகரித்தாலும் தாகத்திற்கு பயன் தராது. ஆகவே காணல் நீரை சேகரிக்க வேண்டாம், தேடவும் வேண்டாம். எது காணல் நீர், எதெல்லாம் உங்கள் அனுபவத்துக்கு வராதோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மன உறுதி வேணும், அறிவில் தெளிவு வேணும். அப்போ இது தேவையில்லைன்னா விடக்கூடிய தைரியமும் வேணும். அவன் 98% சொத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். வாரிசு இருக்கு, 1க்கு 2 3 இருக்கு, கீப்பு இருக்கு, அதுலேயும் 1 2 இருக்கு, சொல்கிறேன், எல்லாம் இருக்கு. நீங்கள் உலகத்தை நல்லா எட்டி எட்டி பாருங்கள், உத்து பாருங்கள், என்ன கூத்துலாம் நடக்குங்கிறீங்க. அதில் உங்களுடைய பங்கு என்ன, அதையும் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்து நீங்கள் சமாதானம் அடையணும். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியம் கைகூடும் போது தான் உங்களுடைய பெருமையை உங்களுக்கு தெரிய வரும். அந்த பெருமையை உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், சும்மா சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. எவ்வாறாகினும் நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணி சமாதானம் அடையும். பொருள் அளவில் நீங்கள் எதையும் துறக்க வேண்டாம், விட வேண்டாம். அந்த மனசை மட்டும் விட்டுருங்க. இருந்தால் 10 லட்சம் வந்து, இப்போ 5 லட்சம் வந்தால் ஓகே, 1 லட்சம் வந்து தான் சரி. இல்லை இந்த வருஷம் வருமானமே வரல, ஏற்கனவே சேகரிப்பு இருக்குது, அதை எடுத்து செலவு பண்ணுவோம். எதுக்காக சேமித்து வச்சுருக்கிறோம்? கஷ்டம் வரும்போது சொல்ல வேண்டாம், கஷ்டம் கூட அந்த வார்த்தையை போட வேண்டாம். இந்த வருஷம் வீட்டு தொழில் சரியாக நடக்கலை, ரியல் எஸ்டேட்டு விழுந்துருச்சு சொல்கிறாங்களே வெளியில், அதனால் இந்த வருஷம் 30 லட்சம் 20 லட்சம் வர வேண்டியது வரல. சொல்லப்போனால் ஒன்றுமே வரல, ஒரு டீலிங் நடக்கலை. ஐயோ என்ன ஐயோ, ஏற்கனவே பேங்கில் டெபாசிட் போட்டிருக்கிறோம், சொத்து வாங்கி வச்சுருக்கிறோம், நிலம் வாங்கி வச்சுருக்கோம், என்ன செய்யலாம்? ஒரு நிலத்தை விற்றுருவோம். நிலத்தை விற்கிதா? ஏன் விற்றா என்ன, நீ தானே வாங்கினே, ஒன்று விற்க உரிமை இருக்குது, விற்றுக்கோ, செலவு பண்ணு. எங்கள் அப்போ விற்று செலவு பண்ணுவோம். அப்படி இல்லை, இப்போ விற்று செலவு பண்ணு, அடுத்த வருஷம் தொழில் வந்துடலாம். வரலன்னா பழையபடி வியி. எல்லாவற்றையும் மனவோந்து திறந்து எங்கள் வீட்டில் வச்சு சொல்கிறாரு இவர். யார் அவர்? போர்டு இல்லை, அங்கே பின்னாடி இருக்கார். எங்கள் வீட்டில் 1993 நார்வேயில் முதல் அறிவுத்திருக்கோயில், தமிழ்நாட்டிலேயே முதல் அறிவுத்திருக்கோயிலை நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணுறோம். இந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு அடுத்தபடி வெளியில் ஒரு அறக்கட்டளை திறந்து, ஒரு அறிவுத்திருக்கோயில் திறந்து எங்கள் ஊரில் நாங்கள் தான் பண்ணணும். அதுக்கு மகிழ்ச்சி வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங், கூட்டம் வந்து ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க. சின்ன ஊரில் அவ்வளோ கூட்டம். நான் அவ்வளோ பாடுபட்டேன், வால் போஸ்ட் ஒட்டினேன், ஸ்பீக்கரில் மைக்கில் பேசிட்டு ஆட்டோவில் போனேன், பெரிய ரிஷி வராங்க வாங்க எல்லாம் செஞ்சேன். வால் போஸ்ட்லாம் நைட்டாக போய் ஒட்டி தட்டிலாம் கட்டி, அதில் ஒன்றும் இல்லை, கூட்டம் பயங்கரமாக கூட்டம். சாமிஜி வந்து நல்ல கடவுளை காணலான்னு தலைப்பில் பேசுகிறார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு காரில் ஏறுறாரு, நானும் உட்காந்துருக்குறேன். காரில் வரும்போதே அவருடைய ஆசையை பாருங்கள். அவருக்கும் கேட்குறாரு, நீ எப்படிப்பா இருந்தது, நீ எப்படி இந்த 4000-5000 பேரை கூட்டின, இந்த ஊரில் எப்படி இவ்வளோ கூட்டிச்சு, நீ தொழில் செய்கிறியா கூட்டத்தை கூட்டுறியான்னார். எனக்கு ஒரு கொட்டு. என் வீட்டுக்காரர் மனைவிட்டு வந்து கேட்டார், அது 2 இருக்கட்டும். சரி, அப்படி கேட்டுட்டு எல்லோரும் என்ன அபிப்பிராயப்படுறாங்கன்னாரு, மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்பீச்சை கேட்டு. நான் சொன்னேன், என் கூட படித்த ஒரு பையன், பிஎஸ்சி படித்தவன், அவன் விறகு கடை வச்சுருக்கான், ஆனால் பயங்கர புத்திசாலி. அவன்கிட்ட நான் உண்மையிலே கேட்டேன் எப்படி இருந்தேன்னு. அவன் சொன்னான், அவர் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல, ஆனால் பெரிய விஷயத்தை பேசுகிறாருன்னு புரியுதுன்னா. எனக்கு நல்ல வார்த்தை கவனிக்கிறோம். அவர் பேசுகிறது ஒன்றுமே புரியல, ஆனால் அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் அப்படியே சாமிஜிட்ட சொன்னேன். அப்படியா, பெரிய விஷயம் சொன்னானா? ஓ சந்தோஷம். அப்போ வீட்டில் வந்து டைனிங் ஹாலில் வந்து உட்காந்தாச்சு, சாப்பாடெல்லாம் பரிமாறுறோம். நானும் என்னுடைய இனிய நண்பர் பேராசிரியர் TKS நாளன்னைக்கு வரார், இங்கே வரார். 2 பேரும் கை கட்டிட்டு முன்னாடி நிற்கிறோம். அவர் சாப்பிட்டுட்டு, ஏன்பா உனக்கு தெரியுமா ஒன்று? என்ன சாமி? நான் ஐபி கொடுத்துட்டேன். ஐபினா தெரியும் தானே, கோர்ட்டில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் நினைக்கிறேன், அது இழந்தது எவ்வளோ சிறப்பு தெரியுமா? நான் அதை இழக்காமல் கட்டி காத்திருந்தா
உங்களை மாதிரி இத்தனை சீடர்கள் எனக்கு கிடச்சிருப்பாங்களா? ஆயிரக்கணக்கான சீடர்கள். புரியல, ஆனால் பெரிய விஷயம்னு சிந்திக்கிற ஒரு சிந்தனை தூண்டல் நிகழ்ந்திருக்கு. எதனால்? அதை நான் விட்டுட்டு இதை பண்ணினதுனால. அவர் நினைவு கூர்றார், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஐபி கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போனேன், இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது, இத்தனை சீடர்கள் கிடச்சிருக்கலேன்னார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குருவாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சிகள் நடக்கிற போது அவங்க மனசில் ஒரு பூரிப்பு ஏற்பட்டுரும். தான் ஒன்றையும் இழக்கலைன்னு சொன்னார். எதை இழந்தோம் என்று நினைக்கிறோமோ அதை விட பெரிய சொத்து இப்போ கிடைச்சிருக்கு. உலக சமுதாய சேவா சங்கங்கிறது ஒரு பெரிய சொத்து. தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள், பக்கத்து மாநிலங்கள், பக்கத்து நாடுகள், எங்கும் போகுது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுது. வேதாத்திரியத்துக்கு இணையாக ஒரு எளிய முறை ஆன்மீக சிந்தனை இல்லை. சாக்ரட்டிஸ் கூட கொடுக்கல. நான் அதை மகரிஷியை வச்சுட்டே பேசினேன். அவருடைய 90வது பிறந்தநாள் விழா இங்கே நடக்குது. முதல் நாள் விழாவில் 25,000 பேர் சபையில் இருக்கிறாங்க. பேராசிரியர் கருத்தரங்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு செயல் விளைவு. நான் போய் போடியத்தில் நின்று பேச ஆரம்பிக்கிறேன். முதல் வார்த்தை என்ன சொன்னேன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மகான் அந்த மலை பிரசங்கத்தில் மக்களை பார்த்து சொல்கிறார், இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த சமாதானம் வரலை. ஏன்னா அவர் வழியை சொல்லலை இயேசு. நீ அறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு மகான் சாமியை கையக்கார். அவருக்கு சிரிப்பு, சந்தோஷம். இவன் என்னடா சொல்ல போகிறான், செயல்விளைவு தத்துவத்தை கொடுத்தா இவன் இயேசு இழுக்காரன்னு எல்லாம் பேசி முடிச்சு எனக்கு அடுத்த சீட்டு, அவருக்கு சீட்டுக்கு அடுத்தால எனக்கு கொடுத்துருந்தாங்க. உட்காந்துட்டு என் முதல் ஒரு தட்டு தட்டினார். நல்லா நீட்டாக இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, வேதாத்ரி மகரிஷி இதுவரைக்கும் வந்த ஆன்மீக சரித்திரத்தில் அவரே ஒரு பாடல் எழுதுகிறார். இவர் என்னென்ன உணர்ந்தாரோ அதை உணர்ந்த மகனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதை சரியான வார்த்தையை பயன்படுத்தி விஞ்ஞான ரீதியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இல்லை. இன்றைக்கி விஞ்ஞானம் வந்ததுனால விஞ்ஞானத்தின் துணை கொண்டு விஞ்ஞானத்தை எளிய முறையில் புரிய வைக்கிற ஒரு மகனாக நம்ம காட்சியளித்தார். அதை கூட நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா உலக சமாதானம் என்றைக்குமே வராது. எப்போ வரும் என்றால், இந்த வேதாத்திரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து அதை செயலுக்கு உறுதியாக கொண்டு வரணும். ஆமாம், இப்போ நமக்கு தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை புரிந்தவர்கள், அவங்கள ஆசிரியர்கள்னு சொல்கிறோம். வேதாத்திரியத்தை முழுக்க முழுக்க புரிந்தவர்கள், தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி அனுபவத்தை பெற்றவர்கள் துணிந்து வெளியில் வரணும். எதற்கு? இங்கே வந்து உட்காருது. எங்கே உட்காருதுக்கு? அங்கே இல்லை, இங்கே. அப்படின்னா புரியுதுல்ல? இதுதான் இப்போ நீங்கள் செய்யணும். நிறைய ஆசிரியர்கள், தெளிந்த ஆசிரியர்கள், முனைப்பற்ற ஆசிரியர்கள் இந்த உயர்ந்த கருத்துக்களை முதல்ல உங்கள் வீட்டில் 4 பேருக்கு சொல்லுங்கள், உங்கள் தெருவில் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் சொல்லுங்கள். அப்படி விரியட்டும். அப்படி செய்தீங்கன்னா இன்றைக்கி நான் எந்த பாக்கியம்னு எனக்கு சொன்னேனோ அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நான் ஒரு மகிழ்ச்சியில் அப்படியே மிதந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படி கிடைச்சிது? குருமகான் வேதாத்திரியத்தை நன்கு ஆய்ந்து உணர்ந்து அறிந்து அதை செயல்படுத்தி வெற்றி கண்டதுனால, சமாதானம்னா என்னான்னு உணர்ந்து கொண்டதுனால, அதனால் பெற்ற அந்த இறைநிலை உணர்வு, அந்த இறைநிலை தொடர்பு, அந்த அலை இயக்க தொடர்பு, இதெல்லாம் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி வருது. இது முனைப்பில் நான் சொல்லலை, நீங்கள் முனைப்புன்னு தயவு செய்து எடுக்காது. இதுதான் அல்டிமேட். இந்த அல்டிமேட்டுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தணும். உங்களால் முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா இல்லையா? அகத்தாய்வெல்லாம் முடித்து, பிரம்மஞானம் முடித்து, ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு வந்துட்டீங்க. இனி திருப்பிடாதீங்க, விடாதீங்க. அது போதும். இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்கோ அது போதும். போதுமா? போதாதா? போதும். அவரோட சேர்ந்து எவ்வளோ நாள் வாழ்ந்து பார்த்தாச்சு. அவரை ஒன்றும் மாற்ற முடியாது, அவங்களையும் மாற்ற முடியாது. போதும். அவர் இப்போ லேட்டாக வந்தால் வரட்டும், சமைச்சு போட்டால் போடட்டும். இல்லைன்னா ஹோட்டல் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? இடம் பிடிச்சிக்கிட்டீங்களா? அதில் பயணம் செய்யுங்க.
அவள் போயிட்டாலே அவர் போயிட்டு போகட்டும், எதுக்காக வந்தாங்க? போகிறதுக்கு தானே வந்தாங்க. சீக்கிரமாக போனாங்க. உங்களை விட்டுட்டு போகலை, நீ மன்றத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டு போயிட்டார். இப்படிலாம் நீங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்து உங்களை தயார்படுத்து. உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நீங்கள் முழுக்க முழுக்க நிறையானவர்கள் தானே. அதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். உங்கள் மனசுக்குள்ளே அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் சிந்தித்து ஒரு தன்னிறைவை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா சமாதானம். நீங்கள் என்றைக்கு சமாதானம் அடைஞ்சிக்கிட்டே வரீங்களோ அன்றைக்கெல்லாம் கண்ணை மூடி பாருங்கள் உங்களுடைய தவத்தினுடைய உயர்வு எப்படி போகுதுன்னு. இதெல்லாம் அனுபவித்து சொல்லக்கூடிய கருத்துக்கள். முயற்சி பண்ணுங்க. சரி, இப்போ தன் உணர்வுனா என்னன்னு புரிஞ்சிட்டிங்களா? உணர்வு, உணர்தல், ரெண்டு வார்த்தை. உணர்வுன்னு சொன்னால் பெயர் சொல், நவுன், அதாவது உணர்பவன், அதான் உணர்வு. உணர்தல் என்றால் வினைச்சொல், அது ஒரு செயல். இப்போ செயல் நடந்து கொண்டே இருக்குது, காலையிலேருந்து இரவு வரைக்கும். செயலை செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. யாருக்கா தெரியுமா? அது தெரியணுமானா செயலை நிறுத்தணும். அதாவது உணர்தலை நிறுத்தினால் உணர்வு என்ற நிலைக்கு திரும்புவீங்க. உணர்பவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதான் அந்தணன், நான்காவது நிலை. நீங்கள் அந்தணன ஆன பிறகு மீண்டும் நீங்கள் சூத்திரனுடைய செயலை செய்யலாம், என்ன வைஷ்ணவ செயல் செய்யலாம், சத்திரனாகவும் இருக்கலாம். அது இயேசு எப்படி சொல்கிறாருன்னா, நீ உண்மையை உணர்ந்த பிறகும் மாயைக்கு ஒப்பு கொடுங்கிறார். நான் உண்மையை உணர்ந்துட்டேன், இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. பழையபடி நீ செருப்பு கடைக்கு போ, வியாபாரம் பண்ணு, தேவைன்னா சென்டருக்கு போ, தவம் நடத்து, பாருங்கள், ஏதாவது உற்பத்தி பண்ணுமா பண்ணு, எதுவும் தப்பு இல்லை. ஆனால் உண்மையை உணர்ந்த பிறகு நீங்கள் மீண்டும் கர்மத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கர்மம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்போ தான் கர்மமே கர்மமாக இருக்கும். உண்மையை உணராதவர் செய்யக்கூடிய கர்மம் என்பது துன்பம் தரும் கர்மமாக இருக்கும். வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டே. தவம் செய்யாதவங்க ஆசையினால் துன்பம் தரும் செயலை செய்வாங்களாம். தவம் செய்து உண்மையை உணர்ந்தவர்கள் செயல் செய்வார்கள், துன்பம் தரும் செயலை செய்ய மாட்டார்கள். அவன் உணர்ந்த பிறகும் செயல் புரியணும். உணர்பவனை உணர்ந்த பிறகு உணர்தல் நிகழணும். செய்பவனை உணர்ந்த பிறகு செயல் புரியணும். இப்போ செய்பவனை உணராமல் செயல் புரிகிறோம், துன்பம் தரும். சுருக்கமாக சொல்கிறோம். அப்போ இந்த முயற்சி வேணும். சரி, முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு. ஒரு 10-15 நிமிஷம். அதே அந்த சப்ஜெக்டில் பெருசாக கேள்வி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கும் புரியல. கொஞ்சமாவது புரிஞ்சாது சந்தேகம் வரும். அப்படியும் சொல்ல முடியாது. அம்மா கேட்குறாங்க. சக்தி இருந்தால் செய், இல்லைன்னா சும்மா இருங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சக்தினா திறமை. சாமிச்சு சொல்கிறார் இல்லையா, ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நோக்கம் வருது, இதை செய்யணும். நோக்கம் வந்த உடனே நீங்கள் செயலில் இறங்கக்கூடாது. இந்த செயலை செய்து முடிக்கிற திறமை இருக்கான்னு பார்க்கணும். திறமையும் இருக்குது, உடனே செஞ்சிடக்கூடாது. நீ செய்ய வேண்டிய செயலுக்கு இடமும் காலமும் சரியாக வருதா? யாருக்காக செய்கிறீங்க? தொடர்பு கொள்ளும் பொருள். நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள் அல்லது தொடர்பு கொள்ளும் நபர், இந்த 5ம் சரியாக இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம். இப்போ ஒரு அறிவுத்திரு கோயில் கட்டணும் உங்கள் ஊரில் வச்சுக்கோ. உங்கள் ஊரில் அறிவுத்திரு கோயில் இல்லை, கட்டணும். நோக்கம் உயர்ந்த நோக்கம்.
எஸ்டிமேட் போடுறோம் 40 லட்சம். 40 லட்சம் தான் திறமை, அந்த இடத்துல பணம் தானே. 40 லட்சம் இருக்கா? இல்லை. இல்லை வசூல் பண்ணிடலாமா? திட்டம்லாம் போடுறோம், கஷ்டம், வேண்டாம். நீங்கள் அரித்தூர் கோயில் கட்ட வேண்டாம். இல்லை 35 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு, அப்போ இன்னொரு 5 லட்சம் தானே கெட்டுவோம், வந்துடும், கெட்டிடலாம். அப்பவும் கெட்டிடாதீங்க. எந்த இடம், ஊருக்கு வெளியிலையா ஊருக்கு உள்ளேயா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையா பஸ் ஸ்டாண்டுக்கு தொலைவில்லையா, இடம் சூட்டபுளாக இருக்கணும். சூட்டபுளாக இருக்கான்னு பார்க்குறீங்க. இருக்குது. சரி, அப்போ எப்போ கட்ட ஆரம்பிக்கலாம்? இப்போ மழை காலம் வேண்டாம், ஃபவுண்டேஷன் போட்டால் தண்ணி வந்துக்கும் காலம். சரி, இதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் கெட்டுறோம். யாருக்காக? தொடர்கொள்ளும் நபர், சமுதாயத்திற்காக. அவங்க இந்த கருத்தை ஏற்றுக்குவாங்களா? சிந்திக்கிறோம். ஆமாம், நம்ம தௌமயத்தில் வந்து நல்லா ஏற்றுக்கிட்டாங்க. அறிவுத்தூரில் கட்டால் இன்னும் ஆட்கள் நிறைய வருவாங்க. இப்படி 5 ஓகே ஓகே ஓகேன்னு வந்தால் என்ன செய்யலாம்? கெட்டலாம். இதில் ஒன்று இல்லைன்னு சொன்னால் விட்டுறணும். அந்த செயலை செய்ய வேண்டாம். இப்படி அறிவுத்தூர் கோயில் உதாரணத்துக்கு சொன்னேன். உங்கள் வீட்டில் வீடு கட்டுறதோ, அதில் நகை நட்டு வாங்குறதோ, திருமணத்தை இப்போவுமே இந்த பிள்ளைக்கு வச்சுக்கலாமா, அடுத்த வருஷம் வைக்கலாமா, இப்படி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த மாதிரி 5 விதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யணும். அப்போ வெற்றி நிச்சயம், இல்லைன்னா கஷ்டம். கேள்வி இல்லை? அதான் இவ்வளோ நேரத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். 2 நாளாக அந்த கச்சேரி தான் நடக்கு. ஏன் எழுச்சி பெற்றது? இப்போ அதாங்க முடித்தோம். எது எழுச்சி பெற்றதோ அது அதை உணர்வதற்கு. அது எப்படி தெரியும்? சாமிஜியில் கேட்டாங்க, அது ஏன் எழுச்சி பெற்றதுன்னு. அதுட்டு போய் கிளப்பான்ட்டார். சாமிஜி டைமில் வேகமாக கொஞ்சம் நக்கலாக பதில் சொல்லுவார். எது எழுச்சி பெற்றது அதுட்டு போய் கேளு. என்ன சாமிஜி கேள பார்த்துட்டேன். நக்கலாக சொன்ன உடனே இப்போ சிந்தனை தோன்று. யார்கிட்ட கேட்கணும்? எது எழுச்சி பெற்றதோ. எது எழுச்சி பெற்றது? சுத்தவெளி. ஏன் எழுச்சி பெற்றதுன்னு யார்கிட்ட கேட்கணும்? சுத்தவெளிக்கு கேட்கணும். அப்போ நீங்கள் சுத்தவெளிக்கு போங்க. நீ அதுவானால் அதுவே சொல்லும். அப்புறம் சப்ஜெக்ட், நீ அதுவானால் எதுவானால் சுத்தவெளி ஆனால் சுத்தவெளிகிட்ட கேட்கலாம், நீ ஏன் எழுச்சி பெற்றாய், அது சொல்லும். அதுவும் ஆகணுமே, அதுதான் அந்த முயற்சி. உணர்பவன் யார் என்று உணர முயன்றீர்களே ஆனால், உணர்ந்தீர்களே ஆனால், ஒரு குரல் சொன்னேன் உங்களுக்கு. பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அதாவது தோற்றம் ஏன் நிகழ்ந்தது என்பது பேதமை, அறியாமை. அந்த அறியாமை அகல வேண்டுமானால் சிறப்பு எனும் செம்பொருள், அதாவது சுத்தவெளி காண்பது அறிவு. நீ சுத்தவெளி ஆனால் இந்த தோற்றம் ஏன் நிகழ்ந்தது என்று உனக்கு தெரிந்து போகும்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த கேள்வி தானே கேட்டீங்க? அது ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். இன்னொருத்தர் கேட்டாங்க, அப்போது அது தன்னை உணர வேண்டும் என்று அதுக்கு ஒரு எண்ணம் இருக்குமானால் ஏன் அப்படியே உணர்ந்துக்க வேண்டியதானே? ஏன் உலகமாக தோன்றணும், நீயா தோணும், நானா தோணும், ஏன் கஷ்டப்படணும்? நல்ல கேள்வி இல்லையா? அப்போ தான் சொன்னார், அதை உணர்ந்த போது அதுக்கு தன்னை உணர வேண்டும் என்று இச்சை இல்லை. அதான் நான் சொன்னேன் நைட்டு எனக்கு பேசும்போது, விருப்பமின்றி முயற்சியுமின்றி, தன்னை உணர்றதுக்கு எந்த முயற்சியும் அது எடுக்கலை, இன்னொருவரின் உதவியும் இன்றி தன்னில் தானாய் அதுக்கு ஒரு விருப்பம் இல்லை. இப்போது இப்படி வச்சுக்குவோம், ஏங்க இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? அந்த பொண்ணு அப்புறம் கேட்டது, பிலீவ் அண்ட் ஃபெய்த். தத்துவ ரீதியாக பேசிட்டோம்னா அது ஜஸ்ட் பிலீவ். விஞ்ஞான ரீதியாக பேசிட்டா ஃபெய்த் வந்துடும். வருமா? அது நான் ஒரு ஃபெய்த் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஏங்க அது விருப்பமின்றி இச்சையின்றி பிறந்தது, இச்சையின்றி தோன்றிட்டுன்னு என்ன ஆதாரம் இருக்குது? உங்களுக்கு ஆதாரம் வேணும் தானே? நான் ஒரு அழகான ஆதாரம் சொல்கிறேன். நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குறீங்க, இரவு காலையில் 5 மணிக்கு முழிக்கிறீங்க. முழிப்பதற்கு முன்னாடி முழிக்க வேண்டும் என்று இச்சை இருந்ததா? ஒரு 3 மணி போல் மனசுக்குள்ளே 5 மணிக்கு முழிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சை கொண்டீங்களா? இல்லை. 5 மணிக்கு முழிச்சிங்க, இச்சை கொள்ளலை. முழிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்லை. யாராவது உங்களை தட்டி எழுப்புனாங்களா?
இல்லை. ஆனால் நீங்கள் முழிச்சிங்க. எப்படி முழிச்சிங்க? தானாய். நம்முடைய முழிப்பே தானாயின்னு சொன்னால் இந்த உலக தோற்றம் எப்படி நடந்திருக்கணும்? தானாய். புரியுதா பாரு. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க பார்ப்போம். இது சரியா தப்பா பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த இப்போ நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பாரு. ஏன்னா இது பெரிய கேள்வி. எப்படி தோன்றிட்டுன்னு வரும்போது மகான்கள்லாம் ஈஸியாக சொல்லிட்டாங்க. அது இச்சையின்றி, முயற்சியின்றி, உதவியின்றி, சுயம்பு. சுயம்புனா என்ன? சும்மா தானா, அப்படி அப்படி வித்தவுட் எனி எஃபர்ட். சரி, அதெல்லாம் எப்படி நம்புறது? மாதிரி சொல்கிறார், சொன்னால் மட்டும் நம்பாதேன்ட்டார். அப்போ நான் அதை எப்படி ஏற்றுக்கிறது? அப்போனா அவங்கள இப்போ நம்ப வைக்க வேண்டியிருக்கு. எப்படி? அறிவுபூர்வமாக அந்த விழிப்பு. வள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த பிறப்பு தோற்றம் எப்படி நிகழ்ந்தது? உறங்கி விழிப்பது போலும். பாருங்கள், எனக்கு ஆராய்ச்சிக்கு வள்ளுவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார் பாரு. உறங்குவது போலும் சாக்காடு, சாக்காடுன்னா அழிவு. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்புனா நம்ம மனுஷ பிறப்பு மட்டுமல்ல, உலக தோற்றம். இந்த பிறப்பெல்லாம் எப்படி, தோற்றமெல்லாம் எப்படி நடந்தது? உறங்கி விழிப்பது போலும். அப்போ விழிப்பது போலும்னா என்ன அர்த்தம்? விழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண்ணை திறக்குதா? சிந்திச்சு பாரு. மனம் திறக்கிறதா? சரி, மனம் திறந்துருச்சு. யாராவது திறந்து விட்டாங்களா? தானாக திறந்துச்சா? விழிப்பு தானாக தானே நடந்தது. அது மாதிரி தோற்றம் தானாக நடந்தது. மரணம், அழிவு, அதுவும் தானாய். உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடுனா மரணம். உறங்குவது போலும். உறங்குவதுனா என்ன? ராத்திரி 10 ஆச்சு, சூப்பர் சிங்கர்லாம் கேட்டாச்சு, போய் ஃபேனை போட்டாச்சு, போத்தியாச்சு, படுத்தாச்சு. உடனே தூங்கிட்டோமா? இல்லை. நாளை காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு சென்டருக்கு போகணும். அப்போது மனசுக்குள்ளே படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு அப்போது ஏதோ எண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு என்னாச்சு? காணாமல் போயிட்டோம். தூங்கிட்டோம் இல்லை, காணாமல் போயிட்டோம். எது காணாமல் போச்சு? நீங்களா எண்ணங்களா? அப்போ உறங்குவது போலும்னா என்ன? உறங்குவது என்றால் எண்ணங்களின் ஓய்வு. மரணம் என்றால் எண்ணங்கள் தான் மரணமே தவிர ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. ஆன்மா பிறக்கவும் இல்லை, சாகவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். அதெல்லாம் உங்களோட வலுக்கு எடுத்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் போகணும். வேற முடிச்சுக்கலாமா? எப்படின்னு எனக்கு புரியல. ஓரறிவில் முதல் ஓரறிவுங்கிறதுங்க தொடு உணர்வுக்கு ஓரறிவுன்னு பேர். செடிகளுக்கு என்ன உண்டு? தொடு உணர்வு உண்டு. ஈரறிவுன்னு சொன்னால் தொடு உணர்வும் சுவை உணர்வும் வரணும், அதாவது வாய் வரணும். மூன்று அறிவுன்னு சொன்னால் மூக்கு வரணும், வாசனை உணர்வு. 4 சொல்லும்போது கண்ணு வரணும், பார்வை உணர்வு. 5 காது வரணும், கேட்டல் உணர்வு. உயிரின பரிணாமத்தில் ஓரறிவு தாவரத்திலிருந்து புழு பூச்சி ஈரறிவு தோன்றி அப்புறம் 3 அறிவு 4 அறிவு வந்து 5 அறிவு விலங்கு வந்து மனிதனும் 5 அறிவு தான். முதல்ல மனித உடல் வருது இல்லையா, அது 5 அறிவு தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 5.1 5.2 அவனுடைய சிந்தனை வளம் ஓங்க ஓங்க 5 அறிவுலேருந்து 6 அறிவை நோக்கி எழுச்சி அடையுது. இப்போ 6 அறிவு வந்துடுச்சா? வந்துடுச்சா? கேட்டவங்க சொல்லுங்கள், ஐயா 6 அறிவு உங்களுக்கு வந்துடுச்சா? வரல. 5.75 ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு. எப்போ 5 அறிவு வரும், 6வது அறிவு வரும்னா, 6வது அறிவு முழுமைன்னு சொல்லணும்னா எப்போ 5 உணர்வுன்னு சொல்கிறோம்? கண்ணுன்னு எப்போ சொல்கிறோம்? பார்த்தா தான் கண்ணு, பார்க்க முடியலன்னா கண்ணு இல்லை, கேட்டால் தான் காது. அது மாதிரி 6 அறிவுனா உணர்ந்தால் தான் 6 அறிவு. எதை உணர்வதற்காக 6வது அறிவு எழுச்சி பெற்றதோ அதை உணர்ந்தால் உங்களுக்கு 6 அறிவு, இல்லைன்னா 5.75. 5 அறிவு இருக்குது. அது ஆங்கிலத்தில் ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஐக்யூ
எல்லாம் 5.234 உங்கள் சமாதானத்துக்கு. ஐக்யூன்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், இன்டெலிஜென்ட் கோஎஃபிஷியன்ட். ஆறறிவுங்கிறது முழுமை, பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆறாவது அறிவு முழுமை என்று சொல்லக்கூடிய எப்போம்னா, ஆறாவது அறிவு என்கிற மனம் ஏன் எழுச்சி பெற்றது என்று சொன்னால், தன்னுடைய மூலத்தை முழுமையை உணர்வதற்கு எழுச்சி பெற்றது. முழுமையை உணர்ந்தால் முழுமையாயிடுவோம், ஆறாவது அறிவு முழுமையாயிடும். இந்த அர்த்தத்தில் தான் கேட்டிங்களா? இல்லை, சில கேள்வி வேறு அர்த்தத்தில் இருக்கும், நான் வேறு அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன். இதே அர்த்தம் தானுங்களா? ஓகே. ஆமாம், என்னன்னு கேட்குறீங்களா? வம்புல சாயங்காலம் பேசிக்கிட்டோம்னா அதை கேட்குறேன். சாமிச்சிட்ட கேட்டதுக்கு நீயே கண்டுபிடிச்சிக்கப்பா, புத்தி இருக்குனால அதை அவர் கேட்குறேன். அது ஏன் சிக்கல்னு சொன்னேன்னா, ஒரு சாக்ரட்டிஸுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு போனால் மணி அடிக்கணுமா? பேசலாமா? அவங்க தான் மானிட்டர். அதனால் ஆமாம்மா, நீங்கள் தான் மானிட்டர், அதான் உங்களோட பெர்மிஷன் வேணும். சாக்ரட்டிஸ் கதை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதாவது சாக்ரட்டிஸ் உலகத்திலே மிகப்பெரிய ஞானி. இன்றைக்கும் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, அவங்க சீடர்கள்லாம் பக்கத்து காட்டுக்கு போகிறாங்க, ஒரு மலை அடிவாரம். அங்கே ஒரு பெரிய மகான், குறி பார்க்குற மகான் இருக்கிறார். அங்கே போனதும் அந்த குறி அவங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் சாக்ரட்டிஸோட சீடர் தானே? ஆமாம், சாக்ரட்டிஸ் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஞானின்னு சொல்லிட்டார். இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட யாராவது வேதாத்திரி மாதிரி ஒரு ரிஷி உலகத்தில் இல்லைன்னா எப்படி என்ன ஆகும்? நம்மளாம் அவங்க சீடர் இல்லையா? மகிழ்ச்சி. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் ஓடி சாக்ரட்டிஸில் சொல்லி கை தொட்டி ரொம்ப சிரிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் சாக்ரட்டிஸ் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே தரையை பார்த்து சங்கடமாக தரையை பார்க்கார். இவர்களுக்கு என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லணும், இவர் சங்கடமாக தரையை பார்க்காருன்னு என்னங்க ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு. உடனே சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு அந்த குறியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி தப்பு சொல்லிட்டாரே அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க? இல்லைப்பா, இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அஞ்ஞானி என்று. அப்படியா சொல்கிறீங்க? சரி, நான் திருப்பி போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு பழையபடி போவாங்க குறிட்டு போய் சாக்ரட்டிஸ் சொன்னதெல்லாம் சொன்ன உடனே, ஆமாப்பா, அதனால தான் சொன்னேன் அவர் ஞானி அப்படின்னு. நீ நேற்று கேட்டிருந்தா அவர் அஞ்ஞானின்னு சொல்லியிருப்பேன், இன்றைக்கி வந்ததுனால சொல்கிறேன் அவர் ஞானின்னு. இல்லை, இன்றைக்கி அவர் தன்னை அஞ்ஞானின்னு சொன்னாரேன். ஆமாம், என்னைக்கு நீ அஞ்ஞானி என்று அறிந்து கொள்கிறாயோ அன்னைக்கு நீ ஞானிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அறிந்தறிந்து, பஞ்சபூதங்கள்லாம் என்ன அது இதுன்னு சயின்டிஃபிக்காக நீ எல்லாவற்றையும் அறிந்து அறிவாளியாக ஆகிட்டே இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல அறிய முடியாதுன்னு ஒரு இடம் இருக்குது. அதை அறிய முடியாதுன்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, வார்த்தை என்ன? அதை அறிய முடியாதுன்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஞானி. இப்போ அறிய முடியும்னு நினச்சி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? போயிட்டுருக்கோம், அறிவில் வளர்ச்சி அடையுது. அந்த இடத்துல தான் சாமிச்சிட்ட கேட்டேன். இப்போ நான் அதை சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறார், அந்த மெய்ப்பொருளை அறிய போனார் எல்லாம், மெய்ப்பொருள் எப்படி இருக்குன்னு தவத்தில் அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தோர் அறிவு அங்கு ஏது அறிவதற்குன்னு கேட்கார். நீங்கள் ஆதி நிலை அடைஞ்சிங்கன்னா உங்கள் அறிவு என்ன ஆகிடும்? ஸ்டாட்டிக் ஆகிடும், நின்றும். நின்னா என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. எதை அறிய முடியாதோ அதை மகரிஷி ஒருவாறு யூகித்து சொன்னார். கடைசியாக அவர் மரணத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னதெல்லாம் யூகித்து சொன்னார். அதுவும் அவர் சொல்கிறார், ஒருவாறு யூகித்து சொல்வேன். நான் முழுமையாக சொன்னேன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை, தன்னடக்கமாக ஒருவாறு யூகித்து சொல்வேன். அந்த சொன்ன கருத்து உண்மையெனில் என்னுடைய ஆறாவது அறிவு, அது தவறாகும் எனில் அது என்னுடைய கற்பனைன்னார். இப்போ இது கற்பனையா உண்மையான்னு யார் சொல்கிறது? ஒரு பையன் கணக்கு போட்டுட்டான், இந்த கணக்கு சரி தப்புன்னு யார் சொல்கிறது? கணக்கு வாத்தியார்ட்ட போகணும். இவர் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, நான் யூகித்து சொல்கிறேன், அது சரியாக இருந்தால் உண்மை, தப்பாக இருந்தால் கற்பனைன்னார். இப்போ அவர் சொன்ன கருத்து சரியாக தப்பான்னு யார் டிக் அடிக்கிறது? யார் அடிக்க முடியும்?
சொல்லுங்க போ. அவரோட பெரிய ஆள் வரணும். அது நீங்களாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தின் மனுஷன் அழகாக சொல்லியிருக்கார், நான் 10 படி ஏறிட்டேன், உங்களை 10 படி கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு காலம் ஆகுது, நீங்கள் 11 12க்கு போங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கப்பா, போங்கிறார். அப்படி போனவனில் யாராவது ஒருத்தன் அவர் சொன்னது உண்மையாக கற்பனையான முடிவெடுக்க முடியும் தானே? நான் சொல்ல இடம் முடியுதா? அதை தான் அவர் சொன்னார், உனக்கு புத்தி இருக்குது, நீ தெரிஞ்சுக்குவேன்னார். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? அவர் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவர் எனக்கு கடைசியாக கொடுத்த ஆசீர்வாதம். ஜஸ்ட்டு அவருடைய மரணத்துக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. கேள்விக்கு பதில் சொல்லலை அவர். ஒரு குரு சீடன் கேள்வி கேட்டால் என்ன செய்தாகணும்? பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அவர் பதில் சொல்லலை. ஏன்னா அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. சொல்லனா ஒன்றை இப்போ நீங்கள் கேட்குறது தான், அது சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை உணர முடியும். எப்படின்னா இந்த வழியிலே போங்க, அது என்னான்னு தெரிஞ்சுங்க. அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது, சொன்னால் தப்பாயிடும். சரி, முடிச்சுக்கலாங்களா? ஐயா கேட்கல. அதாவது வெடிப்பு தத்துவம் விஞ்ஞானி சொல்லக்கூடியது. அதை ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா வெடிப்பு தத்துவம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெரிய கோள் போல் இருந்தது, அது வெடித்து சிதறி பல பல கோள்களாக வந்ததுங்கன்னு ஒரு வெடிப்பு தத்துவம், பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க. அது ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆன்மீக சிந்தனையாளர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள் வேறு எந்த தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தரமாற்றம் என்கிற தத்துவம் தான். ஆனால் விஞ்ஞானிகிட்ட போய் தரமாற்றம் சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தவங்க ஒத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை, உணர்ந்து கொள்வதற்காக ஒரு வழியை காட்டுறோம். உணர்ந்துனா வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா அது எந்த தத்துவமாக இருந்தால் நமக்கு என்ன, சாப்பாடு கிடைச்சா சரி, அவ்வளோதானே, அப்படி போயிடலாம். மறுப்புனா இதுதான், கடவுள் இல்லைங்கிறது தான். மைண்டும் இல்லை தான், ஒன்றுமே இல்லை, அதான் மறுப்புவாதம். நத்திங்னஸ், எ ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ். ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் அப்போ என்ன இருக்குன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லாதது இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா எ ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ். வார்த்தையை பாருங்க, எ ஸ்டேட் இஸ் தேர். ஸ்டேட்னா என்ன? ஒரு நிலை இருக்கு. எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லாமல் இருக்கு. எ ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ். இன்னொரு மறுப்புவாதம், செல்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்ல. செல்ஃப்னா என்ன? சுயம். புத்தனுடைய வாதம் செல்ஃப்லெஸ், சுயம்னு ஒன்றும் இல்லை. அது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா அது சரி. அப்போ சுயம் இருக்குன்னு இவர் சொல்கிறார், ஆதிசங்கரர் சுயம் இருக்கு. அப்போ அது தப்பா சரியான? அதுவும் சரி. அது எப்படிங்க ரெண்டு சரி இருக்க முடியும்? அதான் அப்படி. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா சுயம் இருக்குது, சுயம் இல்லை. இப்போ சொன்னால் புரியாது, நான் அதை சொல்லி அர்த்தம் இல்லை. சுயம் இருக்குது, இல்லை, இது ரெண்டு தான் சொன்னேன். 4 இருக்குது. இருக்குது, ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2 ஆயிடுச்சா? 3வது இருக்கா இல்லையா? இருக்கு இல்லை. 4வது இருக்கு இருக்கு. குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே பதிவாகும். செயல் எல்லாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் பதிவாகும். அதற்கு விளைவு உண்டு. ஐயா, கடவுளை மற. ஆமாம், ஆமாங்க. கொஞ்சம் காது கேட்கல. மதுரை பக்கம். சரிங்க.
எது? யூக்கானிமிட்டி. ஈக்குவானிமிட்டி அதான் சமாதானம். ஆ ஆ ஆ சரி. ம் ம் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஒன்று வச்சுக்கிடுங்க, ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். இயக்கம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். சமநிலை அடையும் போது இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக இந்த டம்ளர் ரொம்ப சுத்தமாக இருக்கு, இதில் இருக்கிற நீரும் நீங்கள் கொஞ்சம் நான் நீர் இருக்குன்னு சொன்ன அந்த நீர் அசைது இல்லையா? நம்ம ஏன் கிட்ட வச்சு பார்க்குறேன், இந்த விளிம்பு வரைக்கும் தண்ணி வச்சுட்டு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் சுத்தமான நீரை ஊற்றி முழுமையாக வச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமா இல்லாத மாதிரி தெரியுமா? தண்ணி அசைஞ்சிட்டுனா இருக்க மாதிரி தெரியும். அசைந்தால் இருக்கும், அசைவில்லை என்றால் இருக்காது. எது இருக்காது? எது இருந்ததுன்னு சொன்னீங்களோ அது இருக்காது. அப்போ எது இருந்தது, எது இல்லைன்னு சொன்னீங்களோ அது இருந்தது. குழப்பம் தானே? அப்போ இது பேர் சமநிலைன்னு பேர். உங்களுடைய மனசு சமநிலை அடைகிற போது, சமாதி அடைகிற போது எதுவுமே இல்லை. அதனால தான் புத்தன் அட்டைன்ட் எ ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ், நிர்வாணா. அவர் எதை அடைந்தார்னா ஒன்றுமில்லாத ஒன்றை அடைந்தார். ஆகவே அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா. விபாச்சன யோகம்னு சொன்னீங்களே, அதுதான் இப்போ நாம் செய்தோம். நம்ம இப்போ செய்த நித்யானந்த தவம் சக்தியை ஈர்த்தது எல்லாமே விபாச்சனா. பாசனம்னா என்ன? தண்ணியை பாசனம் பண்ணுறோம். பாசனம்னா அது சூப்பர்லேட்டிவ். சக்தியை விபாச்சனம் பண்ணுறோம். நீங்கள் சொன்னதெல்லாம் இங்கே நம்ம நடத்தியிருக்கோம். விபாச்சன யோகம் நடத்தியிருக்கோம். கடவுள் இல்லைன்னா நீங்கள் கற்பனை பண்ணுற கடவுள் இல்லை, கடவுளே இல்லைண்ணா. கடவுள்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா அந்த ஒன்றுமில்லாத ஒன்று இருக்குது. நீங்கள் அதான் ஒன்றுமில்லாத ஏன் பேர் வைக்கிறோம்? வைக்க வேண்டாம், இல்லை வைக்கணும், வையுங்க. எல்லாம் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் வார்த்தைகளை கடந்து செல்லணும். அப்படின்னா புரியுதா? நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகளை கடந்து சென்றால்தான் உண்மையை உணர முடியும். அப்போ இறைவன் என்ற சொல்ல என்ன செய்தாகணும்? கடந்து போகணும். அவன் இருக்கானா இல்லையான்னு விவாதம் தேவையில்லை. அந்த இறைவன் என்ற சொல்லை கடறணும். நான் என்கிற சொல்லை கடறணும். உலகம் என்ற சொல்லை கடறணும். இந்த சொல்லையெல்லாம் கடந்து சொல்லனா ஒன்றாக நீங்கள் மாறினீங்கன்னா உண்மையை உணர்ந்துடலாம். அதை உணர்த்த முடியாது, விளக்க முடியாது. அப்படின்னா உங்கள் கேள்விக்கு ஏதாவது பொருள் புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்ப்போடு அந்த கேள்வியை கேட்குறீங்களா? இல்லை, இறைவன் பேரை விட்டுருங்க. இறைவன் சமமானவன் அல்ல. இறைவன் ஒருவன் இருந்து சமமானவனாக மாறினாங்கிறது இல்லை. இறைவன் பேரையே விட்டுருங்க. அப்படி விட்டுட்டு சிந்திச்சினா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இறைவன் ஒன்றை எடுத்து வச்சுட்டு அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் இயற்கையில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்றைக்கி இயற்கையில் இறைவன் இருக்கிறானான்னு தேடாதீங்க, இயற்கையில் என்ன இருக்குன்னு தேடுங்க. அதான் நேற்று நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இயற்கையில் என்ன இருக்கிறது? ஜீவனங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, சுத்தவெளி இருக்கிறது. 4 தான் இருக்குது. இந்த 4க்கு என்ன பேர் வைக்கணும் உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறத பாருங்கள், பேர் வைக்காதீங்க. நான் சொன்னேன், இந்த பூவை கையில் வச்சு பாருங்கள், பூக்கு பேரை பற்றி சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது ரோஜா பூ அழகாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பாருங்கள். எதை பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? பூவை சொல்லக்கூடாது. நான் தான் பிடிக்கிறேன். நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு உங்கள் மனசு கேட்கும். பூவை பார்க்க அது எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது. நீ எதை பார்க்குற? பார்க்குறேன் அப்படின்னா புரியுதா? பாருங்கள், புரியுதா? பார்க்குறீங்க,
அதை மாதிரி உணர்றீங்க அந்த சமநிலையை. என்னவாக? நோ கொஸ்டின். உணர்றேன். நீ உண்மையிலே உணர்ந்தீங்கன்னா, உணர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நான் எதை உணர்கிறேன்னு கேள்வி வராது. நானும் இருக்காது, எதையும் இருக்காது. அது இப்போ சொன்னால் சரி வராது. நீங்கள் ட்ரை பண்ணுற. பிறப்புக்கு பின் இப்போ உயிரோடு இருக்கும்போது உங்கள் நிலை என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இறந்த பிறகு என்ன ஆவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாங்க, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஆன்மாவின் நிலை என்னானே தெரியாது. ஆன்மானா என்னான்னு தெரியாத போது இறந்த பின் ஆன்மாவின் நிலை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ உயிரோடு இருக்கிற போது இப்போ ஆன்மா இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற போது ஆன்மாவை பற்றி முழுமையாக உணர்ந்துட்டீங்களா, புரிஞ்சிட்டிங்களா? இல்லை தானே? அதை புரிஞ்சாதான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எந்த பதில் சொன்னாலும் அது கோமாளி கூத்தா போயிடும். ஏன்னா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்று சொல்லுது. இறந்த பிறகு ஆன்மா மீண்டும் உடலை எடுக்கும். இந்து மதம் சொல்லுது, கிறிஸ்தவ மதம் சொல்லுது எடுக்காது. எடுக்குமா எடுக்காதா தெரியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீ இருக்கும்போது ஆன்மாவை தெரிஞ்சுக்கோ, உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம முயற்சி அப்படி இருக்கணும். ஆன்மா உடலை விட்ட பிறகு ஆன்மாவின் நிலை என்ன? நல்ல கேள்வி. உங்களுக்கு நல்ல பதில் வேணுமானா உயிரோடு இருக்கும்போது ஆன்மாவின் நிலை என்ன? அந்த கேள்வி ஏன் கேட்கல? நீங்கள் போகிற இடத்துல அந்த கேள்வி கேட்பாங்க, நான் செத்தப்புறம் என்னவா ஆவேன்? நீ இருக்கும்போது என்னவாகிட்டே அதை கேட்க மாட்டேங்கிறோமே, அதை சிந்திக்கலையே. உயிரோடு இருக்கும்போது நான் என்னவாக இருக்கிறேன் தெரியல, அப்புறம் செத்தப்புறம் என்ன ஆவேன் தெரியாது. வாழ்க்கை வளம். முடிச்சுக்கலாம்.